சில மரணங்களை நம்மளால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மரண காயத்திலிருந்து நம்மளால எப்படி வெளிய வர முடியும்? சிலர் பேசின வார்த்தைகளை எப்படி மறக்க முடியும்? சிலர் நமக்கு செய்த துரோகங்களை எப்படி மறக்க முடியும்? எப்படி மன்னிக்க முடியும்? ஈஸியா மன்னிங்கன்னு சொல்லிடுறோம். ஆனா எப்படிதான் அத மன்னிக்க முடியும்? அவங்க செஞ்ச துரோகங்கள் நம்ம ஒரு விஷயத்து மேல ரொம்ப கோவமா இருக்கோம்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்க கோவப்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு பெரிய துரோகத்த நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இழப்பை நமக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படி என்னை இழக்க வைத்தவர்களை, இப்படி என்னை வெறுத்தவர்களை, இப்படி என் லைஃப்ப நாசமாக்குனவங்கள நான் எப்படி மன்னிக்கிறது? ஈஸியா மன்னிங்கன்னு சொல்றீங்களே, எப்படி மன்னிக்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் என் லைஃப்ல ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பாதைகளை ஆண்டவர் என்ன இப்படி யோசிங்க. இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்தின பாதைகள் நன்மைக்காக தான். யோசேப்பு மாரி யோசிங்க. யோசேப்பு என்ன செஞ்சாரு? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக ஆண்டவர் ரோமர் 8:28 என்ன வசனம் சொல்லி அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். என் லைஃப்ல ஆண்டவர் ஏதோ ஒரு காயத்தை எனக்கு அனுமதிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு மனுஷன என்ன பேச அனுமதிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு மனுஷன என்னை காயப்படுத்த அனுமதிக்கிறார் என்றால், நம்ம லைஃப்ல நெறைய டைம் இந்த பிரேயர் பண்ணியிருப்போம். இந்த மனுஷன் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர என் லைஃப்ல நான் பார்க்காம இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். சோ இப்படி நம்மளுடைய லைஃப்ல நெறைய விஷயத்த நம்ம யோசிச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறதுனால தான் நம்மளால சில விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை. எப்படி யோசிக்கணும்னா, ஆண்டவரே இந்த மனிதனை என் லைஃப்ல நீங்க கொண்டு வந்ததற்காக நன்றி.